ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா, கேப்டன் மகன் திருமண விழா. தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. வினோத் தற்பொழுது இப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை விறுவிறுப்பாக பார்த்து வருகிறாரா? படத்தின் பெரும்பாலான டப்பிங் பணிகள் முடிவடைந்து விட்டதா? இன்னும் விஜய் மட்டும்தான் டப்பிங் பேச வேண்டுமா? அதையும் முடித்துவிட்டால் ஒட்டுமொத்த படமும் ரெடியாகிவிடும் என சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு படத்தின் பின்னணி இசை மட்டும்தான் பாக்கி இருக்கும் என தெரிகின்றது. விஜய் என்னதான் தற்பொழுது ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு முழு நேர அரசியலில் இருந்தாலும் அவ்வப்போது வினோத்திடம் பட வேலைகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது என விசாரிப்பாரா? அதுபோல சமீபத்தில் விஜய் படத்தை பற்றி விசாரித்த பொழுது வினோத் பெரும்பாலான டப்பிங் பணிகளையே முடித்துவிட்டதாக சொல்லியது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த வேகத்தில் வினோத் வேலை செய்வார் என தெரிந்திருந்தால் முன்கூட்டியே இவரின் இயக்கத்தில் நடித்திருக்கலாமே என விஜய் நினைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு ஜனநாயகன் படத்தின் மூலம் வினோத் விஜயை இம்ப்ரெஸ் செய்துள்ளார். ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமான திட்டத்தை செயல்படுத்த உள்ளதா? வரும் கிறிஸ்துமஸ் தினத்தில் மலேசியாவில் ஜனநாயகன் படத்தின் ஆடியோ ரிலீஸை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களா? விஜயின் கடைசி படமாக இருப்பதால் 20க்கும் அதிகமான முன்னணி நடிகர்களை இந்நிகழ்ச்சிக்கு அழைக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் ரஜினிகாந்த், கமலஹாசன், சூர்யா, அஜித், சிம்பு, தனுஷ் உள்ளிட்ட பலரின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ரஜினி மற்றும் கமல் இருவரும் வருவதற்கு வாய்ப்பு குறைவு என்றாலும் விஜயின் ஆரம்பகால நண்பரான சூர்யா நிச்சயம் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜயும் அஜித்தும் தற்பொழுது பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதால் அவர் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பேச்சு எழுந்துள்ளது. பல வருடங்கள் கழித்து இவர்கள் ஒன்றாக இந்த விழாவில் சந்தித்துக் கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.